சிலுவையின் மூலமாக மனுக்குலத்தை பெற்றிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருப்பாடுகளை சிந்திக்கிறதாக இந்த தவ காலங்களுக்காகவும் நாட்களிலே வெள்ளிக்கிழமைகளிலே மாலை நேரத்தில் திருவிருந்து வழிபாட்டின் வாயிலாக உங்களுடைய திருமணங்களில் நாங்கள் கூடி வருவதற்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருவருள் பிரசன்னங்களை ஆளுமை செய்யும் இந்த வழிபாட்டின் வழியாக நாங்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எங்களுடைய ஆன்மீகத்தை மறுவளர்ச்சிகராக வழிநடத்தும். ஆண்டுகளோடு இடைப்பட வேண்டுமாய் சொல்கிறோம். உங்களுடைய வழிநடத்தலை இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவாயை சோதரித்துக் கொள்ள ஆண்டவர் அருள்தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் அருள்மாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தும் இந்த மாலை வழிபாட்டுக்கு தொடக்கமாகும். கிறிஸ்து சபை பாமாலையில் 283வது பாமாலை பாட்டு பாமாலை பாவி கீழ் ஆண்டவர் அரைத்தரசுகள் கேட்கிறார்கள் மகனை அன்புண்டோ என்று 283வது பாமாலை எழுந்து இணைந்து பாடுவோம்.
நாம் இப்பொழுது கருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவம் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்திலே அன்பும் சிறையுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கொண்டு அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை அன்றைக்கு நாத்தாம் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதுடைய பாவங்கள் உணர்த்தப்பட்ட போது தாவீது தேவ சமூகத்திலே வந்து தேவனை நோக்கி எடுத்த 51ஆம் சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ட காரியங்களை நிச்சயமாக இப்பொழுது உணர்த்துவார் என்று சொன்னால் தாவீதை போல நாமும் நம்முடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் 51ஆம் சங்கீதத்தை நாம் ஜெபமாய் ஏறெடுப்போம். தேவனே ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்கும், ஒரு கிருபையின்படி என்னை சுத்திகரியும். நீர் அனைத்து உண்மைகள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்களை சுத்திகரியும். என் வீடுகளை நான் அறிவிக்கிறேன். என் பாவம் எப்பொழுது இருக்கிறது. தேவனுக்கு எதிராக நான் செய்து அந்த கண்களுக்கு முன்பாக நடத்திட்டேன். நீர் பேசும்போது வெளியே விளங்கவும் என் நியாயத்தின் பொழுது எப்படி சொல்லுவதை அறிவிக்கிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கடந்தார். இதோ இடத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் நான் நடந்து எழுதிப்படுத்துவேன். நீர் என்னை சொப்பினால் செய்யும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியிலும் அப்பொழுது நான் அனைவரையும் நன்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்டுப்படி செய்யும். அப்பொழுது என் நொறுக்கின இளைஞர்கள் கல்விகளும் என் பாவங்களை பாராதபடி நீர் மறைத்து என் அகங்களை எல்லாம் நீக்கியதும் தேவனை செய்யும். சமூகத்தை விட்டு எடுக்கலாம் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமாக நிற்காமல் செய்யும். அப்பொழுது பாவத்திற்கு கொண்டு வழியை பாவிகள் மனத்திருவார்கள். தேவனை தேவனை நீங்களாகிவிடும். அப்பொழுது நாமும் பெருமாய்ப்பார்கள். ஆண்டவரை முதலிலே தரும். அப்பொழுது என் வாயுடைய பிள்ளைகளுக்கும் பணியை விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன். பிரியமானதல்ல. தேவனுக்கு முறைகள் ஒன்றாகதான் தேவனை பெரிய திருமண நன்மை செய்யும். இடங்களை கட்டளையாக அப்பொழுது தகவலையும் சர்வாக நீதிமுறைக்கு புரியப்படுவேன். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் நாளைகளை வெளியிடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய உண்மையாய் வாழ்ந்திருப்பதை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஒருவர் பாவம் செய்வனால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்மதாமனுக்கு பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்கிற கிருபாகரவழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரிகள் குற்றங்கள் மன்னிக்க யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் இரக்கமாய் வாக்குறுதி செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்த உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் உங்களை விடுதலையாக்கி சகல மேல் உங்களை உறுதிப்படுத்தி எழுதி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக.
4வது வாரத்தில் நாங்கள் தியானிக்கிற தியானம் இனிதாயிருக்கவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாயும் எங்களுடைய உடலில் உள்ளத்தையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க சிலுவையின் வழியில் நடப்பதற்கு எங்களை பலப்படுத்திய தொடர்ந்து தூய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அதற்குரிய திருமறை பாடம் படிக்கிறேன். இந்த நாளில் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. 2 ராஜாக்கள் 23 1 முதல் 6. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனோட யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காது கேட்க வாசித்தான். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். பின்பு ராஜா பாகானுக்கும் விக்கிரகத்துக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்படுத்தப்பட்ட சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய எல்கியாவுக்கும் 2ஆம் வயதுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கிதரோன் வழியில் சுத்திகரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேம் சுற்றிலும் மேடையின் மேல் தூபம் காட்ட யூதேயாவின் ராஜாக்கள் வைத்த பூசாக்களையும் பாகாலுக்கு சூரியனையும் சந்திரனையும் கிரகங்களையும் வானத்தின் சகல சேனைகளுக்கு தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறமே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரேதத்தில் மேல் போட்டு விட்டான் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
மேன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாய் மனுக்குலத்தை தவ காலங்களிலே பல்வேறு விதமான சிந்தனைகளினூடாய் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வழிநடத்துதலை இந்த நாளிலும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தூய ஆவியின் வழியாக அருளையும் ஆற்றலையும் தாரும். நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாய் அமைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தின் அனைத்து பெண்களையும் இந்த மகளிர் தினத்திலே வாழ்த்துவதிலே சபையின் குருவானவராக அனைத்து பெண்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாழ்த்துதலாக சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைந்திருப்பதாக. இந்த தவ காலத்தின் நம்முடைய சிந்தனை தொடரிலே குறிப்பாக இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியானது ஏற்கனவே நாம் நன்கு அறிந்ததான ஒரு பகுதி. இந்த நாளிலே நாம் தியானிக்கின்ற இந்த ஆறு கீதரோன் என்று சொல்லப்படுகின்ற ஆறு. கீதரோன் என்றும் அல்லது கிதரோன் என்றும் கெதரோன் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. இதனுடைய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விரவி கிடக்கின்ற இதனுடைய பகுதிகளை நாம் தொகுத்து ஒரு சில சிந்தனைகளை இந்த தவ காலத்திற்கு ஏற்ற வகையில் நாம் இணைந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. கருப்பான அல்லது இருண்ட அல்லது கலங்கலான என்ற பொருள்படுகின்ற வார்த்தை தான் இந்த கிதரோன் என்று சொல்லப்படுகிறதான ஆற்றிற்கு உள்ள பெயர். எருசலேமின் கிழக்கே இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒலிவமலையையும் எருசலேமையும், அதாவது கிழக்கு எருசலேமையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கின்றது. இந்த அதாவது ரெண்டுக்குமே பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் பார்க்கின்ற இந்த படம் எருசலேம் பட்டணத்தை முழுவதுமாக குறிக்கக்கூடிய ஒரு படம். அதில் ரைட் சைடில் கீழே இருக்கிறதான் கிதரோன் பள்ளத்தாக்கு என்று அந்த பள்ளத்தாக்கு இருக்கும். அதை ஒட்டிய பகுதி தான். ஏனென்றால் நேரடியாக இதனுடைய குறிப்புகள் வரைபடத்தில் இல்லை. அதை ஒட்டிய பகுதி தான், அதாவது ஆற்றிற்கு அருகாமையில் இருக்கின்ற பகுதி தான் கிதரோன் பள்ளத்தாக்கு. இது ஒரு சிற்று ஓடை என்றுதான் அழைக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூதா மலைநாட்டின் வழியாக சென்று கடைசியாக சாக்கடலில் தான், அது உப்புக்கடல் அல்லது சவக்கடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சவக்கடலில் தான் கலக்கின்றது. நீங்கள் பார்க்கின்ற இந்த எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த வரைபடத்தில் கீழே கிதரோன் பள்ளத்தாக்கு கீழே இருப்பது குயவனுடைய நிலம். அதை ஒட்டி சவக்கடல் சாலை என்று இருக்கும். சவக்கடல் சாலை அதான் அந்த சவக்கடலுடைய பாதை. அதை ஒட்டி தான் இந்த கிதரோன் ஆறு அமைந்திருக்கும். ஒரு சின்ன ஓடை போலத்தான் இது காண்பிக்கப்படுகின்றது. கடைசியாக சாக்கடல், அதாவது மழைக்காலத்தில் மட்டும்தான் அதிகமாக தண்ணீர் ஓடுகின்ற ஒரு பகுதியாகவும், கோடை காலத்திலே சற்று வறட்சியாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது அமைந்திருக்கும். அதற்கு அருகாமையிலே நீங்கள், அதாவது அந்த சாக்கடலுக்கு லெஃப்ட் சைடில் சீலோவாம் குளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கிதரோன் ஆற்றிலிருந்து ஒரு டைவர்ஷன் போய் தான் அந்த சீலோவாம் குளத்துக்கு தண்ணி போவதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. சீலோவாம் குளத்திற்கு போகக்கூடிய தண்ணீர் இந்த கிதரோன் ஆற்றிலிருந்து போகக்கூடிய தண்ணீர் என்பதும் வரலாற்று குறிப்புகளிலே உண்டு. அதை பற்றி நான் பின்னால் சொல்லுகின்றேன்.
இந்த கெதரோன் பள்ளத்தாக்கிலே தாவீது மன்னனுடைய காலத்திலே பழச்சோலைகள், தோட்டங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அது ஒரு நல்ல பள்ளத்தாக்கு என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு வந்த அரசர்கள் தங்களுக்கு அந்த பகுதிகளை சொந்தமாக்கி கொண்டபடினாலே அது அரசரின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். நீங்கள் திருமறையில் அதற்குரிய ஆதாரத்தை பார்க்க முடியும். அரசரின் பள்ளத்தாக்கு, இந்த கெதரோன் பள்ளத்தாக்கு அரசரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி அழைக்கப்படும். இதிலே அப்சலோம் ஒரு நினைவு சின்னத்தையும் அந்த பள்ளத்தாக்கிலே ஏற்படுத்தி இருக்கிறார். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். எசேக்கியா அரசனுடைய காலத்தில் இதனுடைய நீரோட்டத்தை தடுத்து விவசாயம் பாதிக்கப்பட்டதாக ஒரு குறிப்பு உண்டு. இதனுடைய ஊற்று, அதாவது இந்த கெதரோன் ஆற்றிற்கு தண்ணீர் வருகின்ற ஊற்று கீகோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊற்றிலிருந்து இதற்கு தண்ணீர் வருவதாக வரலாற்று குறிப்புகளில் பார்க்க முடியும். இந்த கீகோன் என்கின்ற ஊற்று தாவீதின் ஊருக்கு கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் கீகோன் ஊற்று நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அது தாவீதின் பட்டணத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஊற்றிலிருந்து தான் இந்த கெதரோன் ஆற்றிற்கு தண்ணீர் வருகின்றது. அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் சிலுவையின் மேன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாய் மனுக்குலத்தை தவ காலங்களிலே பல்வேறு விதமான சிந்தனைகளினூடாய் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வழிநடத்துதலை இந்த நாளிலும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தூய ஆவியின் வழியாக அருளையும் ஆற்றலையும் தாரும். நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாய் அமைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தின் அனைத்து பெண்களையும் இந்த மகளிர் தினத்திலே வாழ்த்துவதிலே சபையின் குருவானவராக அனைத்து பெண்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாழ்த்துதலாக சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைந்திருப்பதாக. இந்த தவக்காலத்தின் நம்முடைய சிந்தனை தொடரிலே குறிப்பாக இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியானது ஏற்கனவே நாம் நன்கு அறிந்ததான ஒரு பகுதி. இந்த நாளிலே நாம் தியானிக்கின்ற இந்த ஆறு கீதரோன் என்று சொல்லப்படுகின்ற ஆறு. கீதரோன் என்றும் அல்லது கிதரோன் என்றும் கெதரோன் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. இதனுடைய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விரவி கிடக்கின்ற இதனுடைய பகுதிகளை நாம் தொகுத்து ஒரு சில சிந்தனைகளை இந்த தவ காலத்திற்கு ஏற்ற வகையிலே நாம் இணைந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. கருப்பான அல்லது இருண்ட அல்லது கலங்கலான என்ற பொருள்படுகின்ற வார்த்தை தான் இந்த கிதரோன் என்று சொல்லப்படுகின்றதான ஆற்றிற்கு உள்ள பெயர். எருசலேமின் கிழக்கே இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒலிவமலையையும் எருசலேமையும், அதாவது கிழக்கு எருசலேமையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கின்றது. இந்த அதாவது ரெண்டுக்குமே பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் பார்க்கின்ற இந்த படம் எருசலேம் பட்டணத்தை முழுவதுமாக குறிக்கக்கூடிய ஒரு படம். அதில் ரைட் சைடில் கீழே இருக்கிறதான் கிதரோன் பள்ளத்தாக்கு என்று அந்த பள்ளத்தாக்கு இருக்கும். அதை ஒட்டிய பகுதி தான். ஏனென்றால் நேரடியாக இதனுடைய குறிப்புகள் வரைபடத்தில் இல்லை. அதை ஒட்டிய பகுதி தான். அதாவது
ஆற்றிற்கு அருகாமையில் இருக்கின்ற பகுதிதான் கிதரோன் பள்ளத்தாக்கு. இது ஒரு சிற்று ஓடை என்றுதான் அழைக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூதா மலைநாட்டின் வழியாக சென்று கடைசியாக சாக்கடலில் தான், அது உப்புக்கடல் அல்லது சவக்கடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சவக்கடலில் தான் கலக்கின்றது. நீங்கள் பார்க்கின்ற இந்த எருசலேம் பட்டணத்தினுடைய அந்த வரைபடத்திலே கீழே கிதரோன் பள்ளத்தாக்கு கீழே இருப்பது குயவனுடைய நிலம். அதை ஒட்டி சவக்கடல் சாலை என்று இருக்கும். சவக்கடல் சாலை அதான் அந்த சவக்கடலுடைய பாதை. அதை ஒட்டி தான் இந்த கிதரோன் ஆறு அமைந்திருக்கும். ஒரு சின்ன ஓடை போலத்தான் இது காண்பிக்கப்படுகின்றது. கடைசியாக சாக்கடல், அதாவது மழைக்காலத்தில் மட்டும்தான் அதிகமாக தண்ணீர் ஓடுகின்ற ஒரு பகுதியாகவும், கோடை காலத்திலே சற்று வறட்சியாக காணப்படக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது அமைந்திருக்கும். அதற்கு அருகாமையிலே நீங்கள், அதாவது அந்த சாக்கடலுக்கு லெஃப்ட் சைடில் சீலோவாம் குளத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கிதரோன் ஆற்றிலிருந்து ஒரு டைவர்ஷன் போய் தான் அந்த சீலோவாம் குளத்துக்கு தண்ணி போவதாக வரலாற்று குறிப்புகள் உண்டு. சீலோவாம் குளத்திற்கு போகக்கூடிய தண்ணீர் இந்த கிதரோன் ஆற்றிலிருந்து போகக்கூடிய தண்ணீர் என்பதும் வரலாற்று குறிப்புகளிலே உண்டு. அதை பற்றி நான் பின்னால் சொல்லுகின்றேன். இந்த கிதரோன் பள்ளத்தாக்கிலே தாவீது மன்னனுடைய காலத்திலே பழச்சோலைகள், தோட்டங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அது ஒரு நல்ல பள்ளத்தாக்கு என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு வந்த அரசர்கள் தங்களுக்கு அந்த பகுதிகளை சொந்தமாக்கி கொண்டபடினாலே அது அரசரின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். நீங்கள் திருமறையிலே அதற்குரிய ஆதாரத்தை பார்க்க முடியும். அரசரின் பள்ளத்தாக்கு, இந்த கிதரோன் பள்ளத்தாக்கு அரசரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி அழைக்கப்படும். இதிலே அப்சலோம் ஒரு நினைவு சின்னத்தையும் அந்த பள்ளத்தாக்கிலே ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். எசேக்கியா அரசனுடைய காலத்தில் இதனுடைய நீரோட்டத்தை தடுத்து விவசாயம் பாதிக்கப்பட்டதாக ஒரு குறிப்பு உண்டு. இதனுடைய ஊற்று, அதாவது இந்த கிதரோன் ஆற்றிற்கு தண்ணீர் வருகின்ற ஊற்று கீகோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊற்றிலிருந்து இதற்கு தண்ணீர் வருவதாக வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடியும். இந்த கீகோன் என்கின்ற ஊற்று தாவீதின் ஊருக்கு கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க கீகோன் ஊற்று நீங்க அந்த இடத்துல பார்க்கலாம். அது தாவீதின் பட்டணத்திற்கு பக்கத்துல இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். அந்த ஊற்றிலிருந்து தான் இந்த கிதரோன் ஆற்றிற்கு தண்ணீர் வருகின்றது. அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கீகோன் ஊற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஒரு குட்டையில தேக்கி வைத்து அங்கிருந்து அந்த அரசர்களின் பள்ளத்தாக்கில் விவசாயம் செய்திருக்கிறார்கள். ஆக ஊற்றிலிருந்து வருகின்ற தண்ணீரை தேக்கி வைத்து அதிலே விவசாயம் செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அது எசேக்கியா மன்னனுடைய காலத்திலே அதனுடைய ஓட்டத்தை மறித்து அதுக்கப்புறம் தான் தரை அடியிலே ஒரு சுரங்க பாதையை ஏற்படுத்தி, தரைக்கு அடியிலே ஒரு சுரங்க பாதையை அவர் ஏற்படுத்தி சீலோவாம் குளத்திற்கு அந்த தண்ணீரை அவர் கொண்டு சென்றதாக குறிப்புகள் சொல்லுகின்றது. இந்த சுரங்க பாதை 536 மீட்டர் உள்ள ஒரு சுரங்க பாதை. அந்த சுரங்க பாதையில் தான் சீலோவாம் குளத்திற்கு தண்ணீர் போனதாக குறிப்புகள் உள்ளது. இந்த அந்த பாதைக்கு பேரே சீலோவாம் சுரங்கப்பாதை என்றுதான் அது குறிக்கப்படுகின்றது. சீலோவாம் குளத்திற்கு தண்ணீர் செல்லுகின்ற பாதை. இது அசீரியர்களுடைய படையெடுப்பின் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எசேக்கியா மன்னன் எடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த ஊற்று, அதாவது அந்த கீகோன் ஊற்றிலிருந்து நீர் பீரிடுமாம். அந்த நீர் பீரிடுவது வறட்சியான காலத்தில் ஒரு நாளைக்கு 2 தடவை 2 டைம்ஸ் பீரிடுமா. மழை காலத்தில் 4 அல்லது 5 முறை பீரிடுமா.
அப்படி நீர் ஊற்று அப்படி பீறி வருகின்ற தண்ணீர் தான் இந்த கீகோன் ஆற்றிலே கடந்து செல்வதாக குறிப்புகளை பார்க்க முடிகின்றது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சாலமோனுடைய அபிஷேகத்தை குறித்து பார்க்கின்ற போது சாலமோனுடைய அபிஷேகம் இந்த கீகோன் ஆற்றண்டையிலே நடந்ததாகத்தான் வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றது. சாலமோன் அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்ட இடமாக இந்த கீகோன் ஊற்றண்டையிலே இருந்ததாக அந்த நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆக இந்த கீகோன் ஊற்றிலிருந்து இந்த கிதரோன் அல்லது கீதரோன் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றிற்கு தண்ணீர் கோடை காலத்திலே குறைந்த அளவிலேயும் மழை காலத்திலே அதிகமான அளவிலேயும் இது தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே அந்த நீரூற்றிலிருந்து தான் சீலோவாம் குளத்தில் நடந்த அற்புத செயல்பாடு நமக்கு நன்கு தெரியும். அந்த குளத்திலே தண்ணீர் சேகரிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். எருசலேமின் கிழக்கு எல்லை என்று இந்த ஆற்றை அழைக்கலாம். எருசலேமுடைய கிழக்கு எல்லை என்று சொல்லி இந்த ஆற்றை அழைக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு எல்லையாக இது அமைந்திருக்கின்றது. 2 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை. அந்த கலகத்து நேரத்தில் தாவீது தலைநகரை விட்டு ஓடுகின்ற போது தப்பி ஓடுவதற்கு இந்த ஆற்றை தான் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஆற்றின் வழியாக அந்த தப்பி ஓடுகின்ற சூழல் நடந்திருக்கிறது. 1 ராஜாக்கள் 2 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு அடுத்து சாலமோன் அரசனுடைய காலத்தில் சாலமோன் அரசாட்சி அவனுடைய அபிஷேகம் நடந்த இடம் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டோம். அந்த பகுதியிலே சிமேயி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் தான் கண்டிப்பாக தங்கி இருக்க வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆற்றை கிதரோன் ஆற்றை கடந்து செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டளையை சாலமோன் அரசன் இடுகின்றான். அது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த குறிப்பை நான் பின்னால் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். கண்டிப்பாக அங்கேதான் தங்கியிருக்க வேண்டும், இந்த ஆற்றை கடக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றதான ஒரு விஷயம். இந்த ஆறும் இந்த ஆற்றினுடைய பள்ளத்தாக்கும் எபிரேய வழிபாட்டிற்கும் மற்ற வெளிநாட்டு கடவுளுடைய வழிபாட்டிற்கும் இடையே பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. திருமறை ஆதாரங்கள் நமக்கு உண்டு. எபிரேய கடவுளுக்கும் மற்ற வெளிநாட்டு கடவுளுக்கும் இடைப்பட்ட சர்ச்சைகள் நிறைந்த இடமாக இந்த ஆறும் இந்த ஆற்றின் பள்ளத்தாக்கு பகுதியும் சொல்லுகிறது. ஆசா அரசன் காலத்திலே, யோசியா அரசனுடைய காலத்திலே சிலை வழிபாட்டை, விக்கிரக வழிபாட்டை அதிகமாக கண்டித்து அல்லது அழித்த ஒரு இடமாக இந்த பகுதியானது சுட்டி காட்டப்படுகிறது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம், இப்பொழுது நாம் படிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம், இவைகளிலே இந்த குறிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பள்ளத்தாக்குகளிலே கரடுமுரடான பகுதிகளிலே இறந்தவர்களை புதைக்கின்ற இடமாகவும் இந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு கல்லறை தோட்டம் போல. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்ட 6ஆம் வசனத்தில் அது இருக்குது. கல்லறை தோட்டமாகவும் இந்த பள்ளத்தாக்கானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு போகும்போது இந்த ஆற்றைத்தான் கடந்து சென்றதாக யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர் 18ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அதையும் நான் பின்புறத்திலே சொல்லுகிறேன். நான் முதலில் சொன்னதைப் போல எபிரேய கடவுள்களுக்கும் மற்ற வெளிநாட்டு கடவுளுக்கும் இடைப்பட்டதான சர்ச்சைகள், சமயம் சார்ந்த பிரச்சனைகள் நடைபெற்ற இடம். இந்த பிரச்சனைகளை நாம் ஆழமாக செல்வதற்கு முன்பதாக இந்த ஆறுகள், இந்த ஆற்று சம்பந்தப்பட்ட அரசர்களை சற்று நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆசா
அரசனுடைய காலம் இந்த ஆற்றண்டையிலே பணி செய்திருக்கிறார். எசேக்கியா அரசனுடைய காலம் இங்கே பணி செய்யப்பட்டிருக்கிறது. யோசியா என்ற அரசனுடைய பணியும் இந்த ஆற்றண்டையிலே அமைந்திருக்கின்றது. இந்த 3 அரசர்களுடைய பணியும் இந்த ஆற்றண்டையிலே, அதான் இந்த எபிரேய கடவுள்களுக்கும் மற்ற கடவுளுக்கும் இடைப்பட்ட சர்ச்சைகள் நிகழ்ந்த பகுதியில் இந்த 3 அரசர்களுடைய பணியும் இந்த கெதரோன் ஆற்றின் பள்ளத்தாக்கிலே அல்லது கெதரோன் ஆற்று அண்டையிலே நடந்திருக்கின்றது. அந்த பகுதிகளை நாம் இந்த ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் நாளாகம புஸ்தகத்திலேயும் நாம் அதிகமாக படித்து தெரிந்து கொள்ள முடியும். நாம் படிக்க கேட்ட இந்த பகுதிகள் அல்லது நான் சொல்லுகின்ற இந்த வரலாற்று குறிப்புகளிலே நாம் ஆழமாக புரிந்து கொள்ளுகின்ற காரியம், ஒரு சமய சீர்திருத்தம் இந்த ஆற்றன் கரையிலே நடந்திருக்கிறது. ஆற்று பள்ளத்தாக்கிலே ஒரு சமய சீர்திருத்த காரியமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆசா அரசனுடைய காலத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த ஆசா அரசனுடைய காலம் கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் பணி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகின்றான் என்று சொல்லி, அதாவது தென் பகுதியாகிய, அதாவது வடநாடு தென்னாடு என்று சொல்லி சாலமோனுடைய மகன்களுடைய காலத்திலே பிரிந்து விட்டது. இந்த பிரிவிலே இந்த ஆசா அரசன் தென்னாட்டு யூத அரசனாக அடையாளப்படுத்தப்படுகிறார். இந்த 3 அரசர்களுமே, ஆசா, எசேக்கியா, யோசியா, இந்த 3 அரசர்களுமே தென்னாட்டு அரசர்கள். இதில் இந்த ஆசா 41 ஆண்டு காலம் அரசாட்சி செய்திருக்கிறான். அதெல்லாம் அந்த குறிப்பிலே உண்டு. தயவுசெய்து நீங்கள் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். கிமு 860 819 வரை என்று ஒரு வரலாற்று ஆசிரியரும், அல்லது 911 முதல் 870 வரை என்று சொல்லி இன்னொரு வரலாற்று ஆசிரியரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அரசாட்சி காலம் 41 ஆண்டுகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆசா செய்த பணியை நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி, தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜா தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். இந்த சுட்டெரிக்கின்ற பணியை ஆசா செய்கின்றான். எதை சுட்டெரிக்கின்றான்? அருவருப்பான விக்கிரகத்தை. இதை நீங்கள் நாளாகம புஸ்தகத்தில் 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும். அது 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தில் தான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருந்த அந்த விக்கிரக சூழ்நிலைகளை எல்லாம் சுட்டெரிப்பதற்கு அவன் பணி செய்தான் என்று சொல்லி, என்றால் இதிலேயும் அந்த வார்த்தை வருகின்றது. தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கிவிட்டான். ஆக குடும்பத்திலேயே அந்த காரியங்கள், விக்கிரக காரியங்கள் இருந்ததை அவன் கண்டுபிடித்து அதை சுட்டரித்து அதை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகின்ற ஒரு சுத்திகரிப்பு பணியை செய்கின்றான். அப்படி அவன் அந்த சுத்திகரிப்பு பணியை செய்ததினாலே நீங்கள் அந்த பகுதியிலே தொடர்ந்து பார்ப்பீர்கள் சொன்னால் 14ஆம் வசனத்திலே, அவன் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது. இன்னும் நீங்கள் அந்த பகுதியை பார்ப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 35ஆம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் இல்லாதிருந்தது. கொஞ்சம் யுத்தம் இருந்துச்சு, யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது இஸ்ரவேலின் ராஜா அந்த நேரத்தில் பாஷா அப்படிங்கிறவர் இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிறாரு. அங்கே யுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் 35ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கே யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லி, இந்த சுத்திகரிப்பு பணியை செய்ததினாலே, இந்த தேவையற்ற விக்கிரகங்களை சுட்டரித்து போட்டதினாலே, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை விலக்கி போடுவதற்கு தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே அவன் முயற்சி எடுத்தபடியினாலே அவனுடைய இருதயம் கர்த்தரோட உத்தமமாயிருந்தது. அது மாத்திரமல்ல, அவனுடைய காலத்துல வெகு காலம் ஒரு நிம்மதியாக யுத்தம் இல்லாத ஒரு காலமாயிருந்தது. தபசு நாட்களிலே இந்த கதிரோன் ஆற்றை குறித்து தியானிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில சற்று நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை நம்மை விட்டு விலக்கி போடுவதற்குரிய முயற்சியிலே நாம் ஈடுபடுகின்ற போது, ஆண்டவருக்கு பிரியமில்ல அருவருப்பாக ஆண்டவர் விலக்கி வைக்கின்ற காரியங்களை நம்மை விட்டு தூர ஒதுக்கி போடுகின்ற போது நம்முடைய இருதயம் ஆண்டவரோட உத்தமமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய காலத்துல ஒரு நிம்மதியை, ஒரு அமைதியின் சூழ்நிலையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த ஆசாவனுடைய அரசாட்சி பணியில அவன் செய்து நிறைவேற்றின அந்த சமய சீர்திருத்தத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கடுத்து எசேக்கியா அரசனுடைய காலத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எசேக்கியா அரசனுடைய காலமும் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்றான். நீங்கள் அதை நாளாகம புஸ்தகத்திலே பார்க்க முடியும். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற போது இந்த எசேக்கியா அரசனுடைய காரியமானது அங்கே வெளிப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தூபப்பீடங்கள், எருசலேமிலே உண்டான பலிபீடங்கள், தூபப்பீடங்களை அவைகளை அகற்றி கிதரோன் ஆற்றிலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள். இந்த பலிபீடம் தூபப்பீடத்தெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு கூடாரம் திருமுறை ஆய்விலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை கலந்து கொள்பவர்களுக்கு தெரியும் பலிபீடத்தில் என்ன செய்வோம், தூபப்பீடத்தில் என்ன செய்வோம் அப்படிங்கிறத. அதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலிபீடம், தூபப்பீடம் அதெல்லாம் எருசலேமிலே அங்கே இருந்தவைகளை எல்லாம் அங்கே கொண்டு போய் என்ன செய்து விட்டான், கிதரோன் ஆற்றிலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள். இந்த 30ஆம் அதிகாரத்தில் 2 நாளாக 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எசேக்கியா அரசனுடைய ஆட்சி காலத்தை நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 28 அல்லது 29 ஆண்டுகள் இந்த அரசனுடைய ஆட்சி காலம் அமைந்திருக்கின்றது. கிமு 616 588 வரை அல்லது 716 687 வரை என்று சொல்லி இந்த 28 அல்லது 29 ஆண்டு காலத்தை குறிப்பிடுகின்றார்கள். இந்த காலங்களிலே எசேக்கியாவினுடைய பணியானது அமைந்திருக்கின்ற போது அவன் விக்கிரகங்களுக்கு பலியிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பலிபீடங்களை, விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட தூபப்பீடங்களை, இதை கர்த்தருக்கு பரிசுத்தமாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவைகளை கொண்டு போய் சுட்டெரித்து போட்ட அல்லது அவைகளை கொண்டு போய் கிதரோன் ஆற்றிலே போட்டுவிட்ட ஒரு அனுபவத்தை இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியும் நாம் முழுவதுமாக 2 நாளாக 30ஆம் அதிகாரத்தையும் படித்து பார்க்கின்ற போதுதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த எசேக்கியா அரசனுடைய காலமும் எவ்வளவாக ஆண்டவருக்கு பிரியமில்லாததை கொண்டு போய் தூர எறிந்து விட்ட ஒரு அனுபவமாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கின்ற வாழ்வின் தகவுகளை தூக்கி போடுகின்ற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது என்பதை இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீங்கள் அதிகமாக இந்த அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற போதுதான் நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் குறிப்புகளை மாத்திரம் சொல்லுகின்றேன். இந்த எசேக்கியாவினுடைய காலம் 28 அல்லது 29 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தாலும் அவனுடைய ஆட்சி காலத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகளை தூக்கி எறிந்த ஒரு மனிதனாக, இந்த தபசு காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவை அதுதான். ஆண்டவருக்கு எது பிரியமில்லை, ஆண்டவருக்கு எது ஏற்புடையதில்லை, இதை நாம் கண்டுணர்ந்து அந்த பலிபீடத்தையும் தூபப்பீடத்தையும் விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதை தான் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்தான் அல்லவா, அதை போன்ற ஒரு அனுபவங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த தப காலங்களிலே அழைக்கப்படுகின்றோம். பல நேரத்திலே அப்படி நாம் பயன்படுத்தி விடுகின்றோம். இந்த உலகத்தோடு கூட இணைந்து
விக்கிரகங்களோடு கூட விக்கிரகங்களாக நாம் வாழ்ந்து விடுகின்றோம். அது எசேக்கியா அரசன் அன்றைக்கு செயல்பட்ட அந்த செயல்பாடானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது அங்கே கர்த்தருக்குரியது அல்ல என்பதை அங்கே தெளிவுபடுத்துகின்றார். அதற்கடுத்த அரசனுடைய காலம்தான் யோசியா அரசனுடைய காலம். 2 ராஜாக்கள் 23 நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி. இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சீர்திருத்த பணியின் காலமாக இருந்ததை இந்த 23ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது புரிந்து தெரிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 31 அல்லது 32 ஆண்டுகள் இவருடைய பணியும் அமைந்திருக்கின்றது. கிமு 531 500 வரை, அல்லது 640 608 வரை என்று சொல்லி 31 அல்லது 32 ஆண்டுகள் இவருடைய ஆட்சி காலத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பகுதியில் நாம் படிக்க கேட்ட இந்த பகுதியிலே முழுக்க முழுக்க வேற்று தெய்வ வழிபாட்டை ஒழித்து போட்ட ஒரு சூழ்நிலை இந்த அருமையான யோசியா அரசனுடைய காலத்திலே அமைந்திருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கிதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அங்க பக்கத்துல பிரேத குழிகள் கல்லறை தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அங்க கொண்டு போய் போட்டுறாங்க. சுட்டெரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சுட்டெரிக்கிறத தூளாக்கி, மிச்ச மீதி கூட எதுவும் கங்கு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை தூளாக்கி அந்த தூளையும் கொண்டு போய் எங்க கொண்டு போய் போட்டுறாங்க? பிரேத குழியில, கல்லறையில கொண்டு போய் போட்டுறாங்க. அப்ப எந்த அளவிற்கு அந்த சீர்திருத்த பணியில இந்த யோசியா அரசன் கவனம் செலுத்தி இருக்கிறான் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மிகவும் தெளிவாக இந்த கித்ரோன் வெளிகளிலே சுட்டரிக்கப்பட்ட அனுபவங்கள் சொல்லப்படுகின்றது. 4ஆம் வசனத்திலேயும் கித்ரோன் வெளியிலே சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். சாம்பலை கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆக அந்த சுட்டரிக்கின்ற அனுபவம் இந்த யோசியா அரசனுடைய காலத்துல மிகவும் தெளிவாக வேற்று தெய்வ வழிபாடு எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதுல இந்த தோப்பு விக்கிரகம் என்று சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்துல. இது அசேரா என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாக விளக்கம் பெறுகின்றது. அதாவது எமோரியர் அல்லது கானானியர்களுடைய பெண் தெய்வ வழிபாடாக இந்த தோப்பு விக்கிரகம் என்பது குறிக்கப்படுகின்றது. இந்த தோப்பு விக்கிரகம் இன்னும் நேரடியாக நம்ம புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே சொல்லணும் அப்படின்னா, பாகால் தெய்வத்தை பற்றி தெரிந்திருக்கிறோம். இந்த பாகால் தெய்வத்தோட துணைவியார் தான் இந்த தோப்பு விக்கிரகம். அதாவது அசேரா என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு அர்த்தம் காண்பிக்கின்ற இந்த ஒரு பெண் தெய்வ வழிபாடு. சில நேரங்களில் இந்த பெண் தெய்வ வழிபாடு நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. இந்த பாகாலை விட இந்த பாகாலின் துணைவிக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த தோப்பு விக்கிரகம். அதைத்தான் இந்த யோசியா அரசன் இந்த தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே அந்த கித்ரோன் ஆற்றிலே கொண்டு போய் போடுகின்றார். ஆக எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த விக்கிரகத்தின் செயல்பாடுகள் இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அந்த சுட்டரித்ததை தூளாக்க, அந்த தூளாக்கினதை கொண்டு போய் கல்லறையிலே கொண்டு போய் போட்டுவிட, அந்த அளவிற்கு அந்த பரிசுத்தப்படுத்துகின்ற சூழ்நிலையிலே மிகவும் கவனத்தோடு மிகவும் தெளிவோடு கூட இருந்த ஒரு அனுபவம் இந்த யோசியா அரசனுடைய காலத்திலே இருந்திருக்கின்றது. இன்னும் அவருடைய பணிகளை நீங்கள் பார்க்கின்ற போது 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது, கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே அந்த தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்தில் உள்ள லட்சையான புணர்ச்சிக்காரரின் வீடுகளை இடித்து போட்டான். அவங்க அதுக்கு பூஜை செய்யறவங்களோட அவங்க வீடுகளை கூட இடித்து போடுகின்றார். அந்த அளவிற்கு
அதை பரிசுத்தப்படுத்த ஒரு சீர்திருத்த பணியிலே இந்த யோசியா அரசன் ஈடுபட்டிருக்கிறார். ஆசா அரசனுடைய பணி, எசேக்கியா அரசனுடைய பணி, இந்த யோசியா அரசனுடைய பணி எல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த கிதரோன் ஆற்றண்டையில் என்னென்னலாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த பணியை, சமய சீர்திருத்த பணியை இந்த அரசர்கள் செய்திருக்கிறார்கள். லட்சையான புணர்ச்சிக்காரர்களை அல்லது விக்கிரக பணிமுட்டுகளை அல்லது அந்த பூஜாசாரிகளை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க, அவர்கள் வீடுகளை இடிக்க, சுட்டரிக்க என்று சொல்லி மிகவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த செயல்பாடுகளை எல்லாம் அகற்றி போடுகின்ற ஒரு பணியிலே இந்த அருமையான அரசர்கள் இந்த கிதரோன் ஆற்றண்டையிலே செயல்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதையெல்லாம் தியானிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீர்திருத்தத்தை நிறைவேற்றுகின்ற காலமாக இருக்க வேண்டும். பல தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகின்றார். இந்த 3 அரசர்களுடைய காலத்திலே நடந்த அந்த சுட்டரிக்கும் பணி, தூக்கி எறிந்த பணி, தேவையில்லை என்று சொல்லி நிர்மூலமாக்கின பணி இன்றைக்கு இந்த தவக்காலத்திலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும். எது ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதை விட்டு விடுவதற்கு உடனடியாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்த யோசியா அரசன் அந்த தடயம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த சாம்பலை கூட கொண்டு போய் கல்லறை தோட்டத்திலே தூவி விட்டதை போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையின் தகவுகள் எந்த நிலையிலேயும் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயும் ஒட்டிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே இந்த குருத்தோலை ஞாயிறிலே கடந்த ஆண்டிலே பிடித்த குருத்தோலைகளை எரித்து அந்த சாம்பல் புதன்கிழமை அன்றிலே பூசி இந்த வாழ்க்கை 40 நாட்கள் தொடங்குகிறது என்பதை நினைவுபடுத்துகிறார்கள். ஆக சாம்பலாகி போன ஒரு வாழ்க்கை, ஒன்றுமில்லை என்று அடையாளப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. ஆக கடவுளுடைய சன்னிதானத்தில் அந்த எரிக்கப்படுகின்ற போது அது எப்படி ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகி போகின்றதோ அந்த அளவிற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை நாம் நிர்மூலமாக்குகின்ற அல்லது எரித்து ஒன்றுமில்லாமல் அகற்றி போடுகின்ற ஒரு சூழலை இந்த தவ காலத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் மிகவும் அழகாக சொல்லுவார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆக நாம் கிறிஸ்துவினுடையவர்கள் என்று சொன்னால் நம்முடைய மாம்சம், நம்முடைய ஆசை இச்சை அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். சுயவிருப்பு காணிக்கைகளை சேகரிக்கிறோம், சுயமெனில் சாம்பலாக வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த தவக்காலங்களில் விரும்புகின்றோம், உண்மைதான். ஆனால் அது முழுவதுமாக சுட்டரிக்கப்பட வேண்டும். அந்த மாம்சமும் ஆசை இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகின்ற காரியம். இந்த லட்சையான புணர்ச்சிக்காரன் வீடுகளை இடித்து போட்ட அனுபவம் அதுதான். அந்த தங்குமிடம் கூட இருக்கக்கூடாது, அது முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். ஆக நான் கிறிஸ்துவினுடையவனாக இருக்கின்ற பட்சத்திலே மாத்திரம்தான் இந்த தவக்காலத்திலே நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளுகின்ற பட்சத்தில் தான் நான் அந்த சுட்டரிக்கப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற பட்சத்திலே தான் என்னுடைய மாம்சம், அதனுடைய ஆசை இச்சை சிலுவையிலே அறையப்படும். குறிப்பாக நாம் இந்த தவக்காலங்களிலே 51ஆம் சங்கீதத்தை நம்முடைய பாவ அறிக்கை ஜெபமாக ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன காரியம்தான், மறுபடியும் இன்றைக்கு நான் அதை நினைவுபடுத்துகிறேன். 1ஆம் வசனத்திலே இருக்கிற சுத்திகரியும், 2ஆம் வசனத்திலே இருக்கின்ற சுத்திகரியும், 7ஆம் வசனத்திலே இருக்கின்ற கழுவி அருளும், 9ஆம் வசனத்திலே இருக்கின்ற நீக்கி அருளும், 10ஆம் வசனத்திலே இருக்கின்ற புதுப்பியும். இந்த அனுபவங்கள் நமக்கு இந்த தவக்காலங்களிலே நம்முடைய வாழ்வை முழுமைப்படுத்த வேண்டும். சுத்திகரியும் ஆண்டவரே, இந்த தோப்பு விக்கிரகங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இது போன்ற லட்சையான புணர்ச்சிக்காரருடைய அந்த நினைவலைகள் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அது தூக்கி எறியப்பட வேண்டும் ஆண்டவரே. இதுதான் எங்களை கழுவி அருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுகின்ற மன்றாட்டிற்கு அது உறுதுணையாக இருக்கும். நாம் இந்த நாட்களிலே
இந்த சுயத்தை வெறுக்கின்ற அனுபவங்கள் ஏதோ சடங்காச்சாரமாய் இருந்து போய்விடக்கூடாது. அது முழுவதுமாக சுயம் சாம்பலாக வேண்டும். அது சுட்டரிக்கப்பட வேண்டும். நம்மையும் அறியாமல் எழுகின்ற நம்முடைய உணர்வுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய நினைவுகள், மனம் பதறி நம்முடைய மாம்சீகத்தில் வெளிப்படுகின்ற காரியங்கள் தான் பவுல் தெளிவாக சொல்லுகின்றார். மாம்சம், அதன் ஆசை, இச்சை சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவையை குறித்து தியானிக்கின்ற போது நான் இந்த சிலுவையில் அறையப்படுகின்ற அனுபவத்திற்குள்ளாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கும் போதுதான், அந்த சுட்டரிக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கின்ற போதுதான், தேவையற்ற அந்த உணர்வுகளை நான் மேலிடாதவாறு நான் முழுவதுமாக என்னை நான் சாம்பலாய் அர்ப்பணிக்கின்ற பட்சத்தில் தான் ஆண்டவர் இந்த தவ காலத்தில் என்னுடைய ஆன்மீகத்தை முழுமை செய்வார். அந்த ஆசா அரசனுடைய காலமாக இருந்தாலும், எசேக்கியா அரசனுடைய காலமாக இருந்தாலும், யோசியா அரசனுடைய காலமாக இருந்தாலும், அவர்கள் எப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த விக்கிரகத்தின் சூழ்நிலைகளை சுட்டரித்து ஒழித்து போட்டார்களோ, அதே போல இந்த தவ காலத்திலே நாம் அந்த சுட்டரிக்கின்ற, அந்த ஒழித்து போடுகின்ற அல்லது தூக்கி எறிகின்ற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை இந்த எண்ண அலைகள் இந்த தவ காலத்தில் இந்த சிந்தனைகளை நம்ம இருக்கட்டும். இந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் நடந்த இந்த அனுபவங்கள், நான் முதல்ல சொன்னேன், எகிப்தினுடைய அந்த எபிரேய விக்கிர வழிபாட்டிற்கும் வெளிநாட்டு வழிபாட்டிற்கும் இடைப்பட்ட சச்சரவுகள் நடந்தது என்று சொல்லி. அங்கே ஆண்டவர் பெரியவரா அல்லது விக்கிரக வழிபாடு பெரியவரா என்று சொல்லி அந்த சச்சரவு தான் அங்கே அரங்கேறுகிறது. ஆனால் ஆண்டவர் தான் பெரியவர், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒருவரே என்பது அங்கே அந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் நிறைவேறி இருக்கு. என்றால் அவைகள் எல்லாம் அங்கே தூக்கி எறியப்பட்டிருக்கிறது அல்லது அந்த பள்ளத்தாக்கிலே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் இந்த தவ காலத்தில் நமக்கு வேண்டும் என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மிடத்தில் நினைவுபடுத்துகின்றார். இன்னும் கூட நம்ம அந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து முழங்கால் படியிடுகின்ற போது, ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் திருவிருந்தை பெறுவதற்கு முன்பதாக நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்கின்ற போது, ஆண்டவரே இன்னும் நான் எதெல்லாம் உமக்கு பிரியமில்லாதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சுவாமின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் திரும்ப திரும்ப கேட்கணும். லெந்து காலத்தில் பாதி நாட்களை நம்ம கடந்துட்டோம், இன்னும் இருக்கிறது பாதி நாள் தான். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இன்னும் நான் இதெல்லாம் விடணும், இன்னும் இதெல்லாம் உமக்கு பிரியம் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு, இன்னும் எந்த விதத்துல மாம்சத்தின் இச்சைகள் என்னை மேற்கொண்டு இருக்கின்றது, அவைகளை சுட்டரிப்பதற்கு, அவைகளை விட்டு விடுவதற்கு, அவைகளை தூக்கி எறிவதற்கு ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் சுவாமி என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் கேட்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட எண்ண அலைகளோடு கூட நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த தவ காலம் நம்முடைய வாழ்க்கையின் ஆன்மீகத்தை முழுமை செய்கின்ற காலம் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னொரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். நான் முதலே சொன்னேன், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் பார்க்கின்றபடி சாலமோன் அரசன் ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். யார்கிட்ட சொல்லுகின்றான்? சிமேயி என்ற மனிதனிடத்தில் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? இந்த கெதரோன் ஆற்றை கடக்கவே கூடாது. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தில் சொல்லப்படும். 1 ராஜாக்கள் 2:37, நீ வெளியே போய் கெதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், அப்பொழுது உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள். அப்போ இந்த கெதரோன் ஆற்றை கடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அரச கட்டளை பிறக்கின்றது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ராஜா சிமேயை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து வெளியே போகாம அங்கேயே குடியிரு, எருசலேமிலே குடியிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது, கெதரோன் ஆற்றை மட்டும் கடந்து போயிடக்கூடாது, அப்படி நீ கடக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி. யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர் என்று சொன்னால், யோவான் 18:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு சீசருடனே கூட ஆற்றுக்கு அப்புறம்
போனார். ஆற்றை சிமேயிக்கு சொல்லப்பட்டது என்னது? ஆற்றை கடக்கும் நாளிலே சாகவே சாவாய். இயேசு என்ன செஞ்சாரு? பழைய ஏற்பாட்டில் கிதரோன் இருக்கும், புதிய ஏற்பாட்டில் கெதரோன் இருக்கும். ரெண்டுமே ஆங்கிலத்தில் ஒரே ஸ்பெல்லிங் தான். இந்த கெதரோன் ஆற்றை அப்புறம் போனார். ஜீசஸ் கிராஸ்ட் ஓவர் கெதரோன். அதை கடந்து போனார். அங்க சாலமோன் சொன்ன அதே வார்த்தை இங்க நிறைவேறிச்சா இல்லையா? இயேசுடைய வார்த்தை. இயேசு சிலுவையிலே அடித்து கொலை செய்யப்பட்டார். அங்க சொல்லப்பட்டது, நீ கடந்து போனா சாகவே சாவா என்று சொல்லி இயேசு கடந்து போனார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அங்கே சிமேயி பாதுகாக்கப்பட்டான், எருசலேமிலே தங்கியிருன்னு சொல்லி. இயேசுவும் ஒருவேளை எருசலேமிலே தங்கி இருந்தால் பாதுகாக்கப்பட்டிருப்பார். ஆனால் இந்த கெதரோன் ஆற்றை கடந்து போனார். இயேசு சிலுவையிலே அடிக்கப்படுகின்ற அனுபவம் அவருக்கு. ஏன் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசு சாவை சந்தித்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதின அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த கெதரோன் ஆற்றை கடந்து சாவை ஏற்றுக்கொள்ளும்படியாய், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், உன்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தம் காயப்படும்படியாய், உன்னுடைய பாவத்தின் உச்சக்கட்டத்திற்காக வேதனையை சுமக்கும்படியாய், உன்னுடைய பாவத்தின் அகோரத்திலே நீ செத்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கெதரோன் ஆற்றை கடந்து போனார். என்ன பெரிய அன்பு தெரியுமா? அந்த ஆற்றை கடக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது தெரிந்திருந்தும் கடந்து போனார் என்று சொன்னால் எவ்வளவாய் ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள இந்த தவ காலத்திலே அழைக்கப்படுகின்றோம். இந்த கெத்செமனே தோட்டத்தில் நடந்த அனுபவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டது. சொந்த சகோதரன் போல கூட இருந்த அந்த நண்பர்கள் கூட்டத்தின் மூலமாக, அந்த சொந்த சகோதரர்களாயிருந்த அசீசர்களே விட்டுட்டு ஓடி போன அனுபவம். இன்னும் அவருடைய ரத்தம் அந்த வியர்வையின் பெருந்துளியாய், ரத்தத்தின் பெருந்துளியாய் அந்த வியர்வை முதல்ல அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட இடம். ஒருவேளை இந்த கடந்து சென்றது எதற்காக? ஏன் கடந்து செல்கின்றார்? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். அந்த கெதரோனை பற்றி நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், இது ஒரு கருமை நிறைந்த, அல்லது இது ஒரு இருள் சூழ்ந்த, அல்லது ஒரு கலங்கலான, ஆமா, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கருமை நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஒரு இருண்ட வாழ்க்கையாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கலங்கி போன சூழ்நிலை காணப்படுகிறது. அதை மாற்றும்படியாகத்தான் இயேசு அந்த கெதரோன் பள்ளத்தாக்கை கடந்து போகின்றார். இந்த கருமை மாற வேண்டும், இந்த கலங்கள் மாற வேண்டும், இந்த இருண்ட சூழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கெதரோன் ஆற்றை கடந்து இயேசு சாவை நோக்கி சென்றார். அவருடைய அன்பை நினைத்து பார்க்கின்ற இந்த தவ காலத்தில் கெதரோன் ஆற்றை கடந்து போனால் சாகவே சாவா என்ற வார்த்தை இருந்தும் கூட துணிந்து போனாரே. ஆண்டவரே, நம்முடைய அன்பிற்கு நாங்கள் அடிமை என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கின்ற காலம்தான் இந்த தவ காலம். சுட்டரிக்கின்ற அனுபவங்கள் மாத்திரமல்ல, தூக்கி போடுகின்ற அனுபவங்கள் மாத்திரமல்ல, இவையெல்லாம் வேண்டாம் என்று விலக்கி போடுகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, இந்த அன்பிற்கு அடிமையாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்படைக்கின்ற ஒரு காலம்தான் இந்த தவ காலம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே, ஆண்டவரே என்னுடைய சுயம் சாம்பலாய் மாறட்டும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையின் அந்த தேவையற்ற காரியங்கள் எரிக்கப்படட்டும் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இனிமேல் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு கூட நம்மை அர்ப்பணிக்க தூண்டுகின்ற அனுபவம் தான் இந்த கெதரோன் பள்ளத்தாக்கின் அனுபவம். இந்த கெதரோனை தியானித்த நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் சிலுவையை நோக்கிய பயணத்தில் நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்விலே
ஒரு புதிய மறுமலர்ச்சியை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை காண முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். நீங்க என்னைக்கு சாம்பலா மாறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு சிங்காரமான வாழ்க்கை உண்டு. என்றைக்கு சாம்பலாக அர்ப்பணிக்க நீங்கள் துணிகின்றீர்களோ அன்றைக்கே சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகின்ற ஆண்டவர் நற்கருணையின் வழியாக இன்றைக்கு நம்மை சந்திக்க விளைகின்றார். பெற்றுக்கொள்ளுகின்ற போது துணிந்து ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவருடைய மகிமையின் சூழ்நிலையிலே நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, ஒரு விசையாக எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் சுட்டரிக்கப்படணுமோ, எதெல்லாம் தேவையின்னு சொல்லி நாங்க விளக்கணுமோ அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் சாமி. தூக்கி போடுறத தூக்கி போடட்டும், சுட்டரிக்கிறத சுட்டரிக்கட்டும், வேண்டான்னு சொல்லி விளக்குறத விளக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு நாங்க ஈடு இணை எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடாக நாங்க எதுவுமே செய்ய முடியாது. எங்களுடைய சுயம் சாம்பலாய் மாறட்டு சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட மிதமிஞ்சிய அனுபவங்கள் இருக்குமே, ஆனால் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? சுயமென்றில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஜெயம் பெற்று ஆபீசம் சாத பாடலாமா? சுயமென்றில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஜெயம் பெற்று ஆபீசம் சாத செய்கிறே. கல்வாரியில் நன்றினைய கண்டு வந்து கல்வாரியில் நன்றினைய கண்டு வந்து கழுவும் இருதயத்தாலே கழுவும் இருதயத்தாலே பலிபீடத்தில் சென்றி அடைக்கிறேனே அடியேனை சீக்கிரம் போல கல்வாரி நன்றியே கல்வாரி அன்பினையே கல்வாரி அன்பினையே கரை நீங்க ஆண்டவரே, என்னை கழுவுவீரா, என்னை சுத்திகரிப்பீரா, என்னை புதுப்பிப்பீரா. இன்னைக்கு வாஞ்சையோடு கூட உம்முடைய சமூகத்தில் கேட்ட ஒவ்வொருவரையும் இன்னைக்கு நற்கருணையை பெற்றுக் கொள்ளுகின்ற போது உம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தமானது எங்களை கழுவி தூய்மைப்படுத்தட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக அந்த கெதரோன் ஆற்றை கடந்து போனீரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக கடந்து போனீரே, அந்த கல்வாரியின் அன்பை நினைவு கூர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம்.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் பிதாவாகிய ஒரு தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரமகுமாரனுமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் பரிசுத்தவான்களை கன்றாக வைத்த மனிதனானார். நமக்காக பொது பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வீட்டிற்கிறார். உயிர்த்தெழுந்த மரித்தோரின் நியாயாதிபதியாய் வருவார். அவருடைய ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரனும் விசுவாசிக்கிறேன். ஒரே விசுவாசிக்கிறேன். பாவம் காத்திருக்கிறேன். ஆமென். நின்றவனமாக நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். 145வது கீர்த்தனை, வா பாவி மலைத்து நில்லாதே வா என்ற கீர்த்தனை. இந்த கீர்த்தனை பாடல் நேரத்தில் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் இந்த நாளிலும் கூட கிறிஸ்தோன் என்ற வார்த்தையின் மூலமாய் இந்த ஆற்றை குறித்து நாம் தியானிக்கும்படியாகவும், கர்த்தாவே ஆற்றின் மூலமாய் கர்த்தாவே இதோ எல்லாவற்றையும் நீர் சுத்திகரித்தீர் என்று நாம் பார்க்கின்றோம். உம்முடைய திருவிழா சித்தத்தை யோசனை ராஜா மூலமாய் நீர் நிறைவேற்றினது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தை வந்து கர்த்தாவே கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான அசுத்தங்களையும் நாங்கள் சுத்திகரிக்கத்தக்கதான கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பெருமை, நான் என்கிற அகங்காரம், கர்த்தாவே பணம், பதவி, ஆசை, அந்தஸ்து என்ற போன்ற எல்லா விதமான மனுஷிகமான எல்லாவற்றையும் நாங்கள் ஒழிந்தவர்களாய் சுட்டறிந்தவர்களாய் கர்த்தாவே நடைபெற்ற அந்த விக்கிரக ஆராதனை போல கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான செயலுக்கு கர்த்தாவே நாங்கள் விடுபட்ட மக்களாய், உமக்கென்று நாங்கள் பணி செய்கின்ற மக்களாய், உம்மை நாங்கள் பிரதிபலிக்கின்ற மக்களாய், உமக்கு நாங்கள் நன்மை செய்கின்ற மக்களாய் வாழ எங்களை திருமணம் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மூலமாய் அநேகர் உம்மை கண்டுகொள்ளவும் கர்த்தாவே நாளை கேட்ட சத்தியத்தின் மூலமாய் உம்முடைய திருவிழத்தின் மூலமாய் கர்த்தாவே நாங்கள் பெற்ற ரத்தத்தின் மூலமாய் நாங்கள் கழுவப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த விசுவாசத்தை கர்த்தாவே நாங்கள் மனித கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடந்து செல்ல கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாளை கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்கவும் ஒப்படைக்கவும் கர்த்தாவே அதன் மூலமாய் கொடுக்கின்ற கர்த்தாவே ஜீவனுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே எப்பொழுதும் கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த ஆற்றை கடக்கின்ற பொழுது சாகவே சாவா என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆற்றை கடந்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் பாவமற்ற அவர் தன் மேல் சுமந்து கர்த்தாவே எங்களுக்காக கல்வாரியில் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறாரே. அந்த மீட்பை பெற்றிருக்கின்ற மக்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய், கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வெளிப்படுகின்ற மக்களாய் நாங்கள் வாழ கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. தூய இம்மானுவேல் ஆலயம் கர்த்தாவே மதுரை மத்திய பகுதியிலே உம்மை பிரதிபலிக்கின்ற ஆலயமா இருக்க கிருபை ஜெபிக்கிறோம்ப்பா. சிலுவை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும்
பிழைத்தார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாம் இந்த நாளிலே உம்முடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நாங்கள் உமக்கென்று பிழைக்க கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே, நாளுக்கு கர்த்தாவே நடைபெறுகின்ற டோல்ட் எக்ஸாம் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் நடைபெறுகின்ற 11th எக்ஸாமுக்காக கர்த்தாவே தயார்படுகின்ற எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய கரத்திலே அர்ப்பணித்து இருக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் இந்த சூழ்நிலையிலும் இலக்கிற்கு போகாதபடி கர்த்தாவே பிள்ளைகள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் நீர் வாய்க்கப்பட்டிருப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல வெற்றி பெறுவோம் கர்த்தாவே. அதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை பிள்ளைகள் வந்து ஆலயத்திலே சாட்சி போரும் பெருமா ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்காக பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் நீர் மட்டுமாக அங்கீகரிக்க தேவைத்தாமே. ஒரு நாட்டில் அங்கீகரித்து பெற்றோர்கள் பிள்ளைகளோடு கூட வந்து உம்முடைய பணிபடத்திலே நன்றி செலுத்த கிருபையா ஜெபிக்கிறோம்ப்பா. நாளைக்கு தேடி வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவுமாய் நீ பிரேசம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவ சமாதானங்களோடு தேவனையும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவரை வைத்திருக்கும்படி இதயத்தையும் சிந்தையும் காக்கப்பட்டது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே கருணையாசிரியார் எப்பொழுதும் உங்களுடைய உங்களில் நிலைத்திருக்க கடவுது. தேவ சமாதானத்தோடு செல்ல கிளம்பும். ஆமென். திருவிருந்திலே பங்குபெறாத வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் முடிச்சு ஆந்தில் வந்து உங்களுக்குரிய பரிசையை பெற்றுக் கொள்ளும்படியாக திருவிருந்தில் பங்குபெறாத சின்ன பிள்ளைகள்